திரு அக்னிஷன் இறுதி வரை சிரமப்பட்டாவது ஒரு மதச்சார்பற்ற அணியை கட்டமைத்திருக்கிறார். அந்த கட்சி தலைவர்களின் ஆதரவை திரு விஜய் பெற்றிருக்கிறார்னா, இறுதி வரை எந்த முயற்சியும் செய்த பாஜகனாலேயோ அதிமுகனாலேயோ அமமுகனாலேயோ திரு விஜயை அணுகவே முடியல, தங்களுடைய பங்களிப்போடு ஒரு அரசை அமைக்கவே முடியலங்கிற ஒரு பின்னடைவோடும் பார்க்கப்படுது என்டிஏ கூட்டணி. இந்த 118 வரவிடாம தடுத்தது என்டிஏ கூட்டணியா? அது எப்படி என்டிஏன்னு சொல்றீங்க? பாஜக தானே சொன்னாங்க. அவங்க அப்படித்தான் சார் சொல்லுவாங்க. ஆளுநர் மீதான விமர்சனம் வைக்கிறாங்க. நான் இப்ப சொல்றேன்னு, திமுக எதிரின்னு சொன்னீங்கல்ல, திமுக கூட்டணியில நின்றவர்களைத்தானே நீங்க அரசாங்கம் அமைப்பதற்கு பயன்படுத்துறீங்க, தேவைப்படுது. அப்ப அதுக்கு பொருள் என்ன? இப்ப நீங்களே கொள்கையில மாறிட்டீங்க. அரசு அமைப்பதற்கு முன்னாடியே திமுகவுக்கு போட்ட ஓட்டை வைத்துத்தான் இப்படி வச்சுக்கிறோமா? தாவேகா திமுக கூட்டணி கட்சிகளின் ஆட்சி ஒத்துக்கிறீங்களா? மதச்சார்பற்ற என்ன மதச்சார்பற்ற என்னத்தை நிரூபிச்சிட்டீங்க இங்க? மதச்சார்பற்றனா என்ன சார்? எதுல நிரூபிச்சீங்க? இப்படி ஒரு பூச்சாண்டியை காட்டி 118 எங்களால் எடுக்க முடியவில்லை, அதற்கான கேடயம் மதச்சார்பற்ற, அதனால நீங்க வாங்க, அதானே? இல்ல, அது ரொம்ப கடினமான பாதையா இருந்தாலும் அதை தேர்ந்தெடுக்க. என்ன கடினமான பாதை? கடினமான பாதை இதுவரைக்கும் ஆட்சி அமைக்க போறது கடினமான பாதை இல்ல. 60 ஆண்டு கால ஆட்சியில எவ்வளவோ நலத்திட்டங்களையும் கல்வி, அடிப்படை கட்டமைப்பு உயர்த்தி காட்டிய திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு முதல் ஆட்சியை இன்னைக்கு 67க்கு பிறகு 2026 கொண்டு வர்றாங்கன்னா, இனிமேலுக்கு தான் இதுக்கு சவாலே இருக்கிறது. இவ்வளவு நாள் நாம் நிஜத்தை வைத்து இந்த நாட்டை நாம் காங்கிரஸ் விட்டுட்டு போனாங்கல்ல, அவங்க விட்டுட்டு போனதுக்கு பிறகு அதை திராவிட கட்சிகள் பின்தொடர்ந்தன. அப்ப எல்லாருமே புதுசு தானே சார்? இப்ப காங்கிரஸ் விட்டுட்டு போகும்போது திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அவங்க நிர்வாகத்திற்கு புதுசு தானே? அப்படித்தானே நடந்திருக்கும். கரெக்ட், நல்ல கேள்வி சார். அப்ப தாவேகா வரும்போது புதுசு தானே? திராவிட கட்சியினால இதை சமாளிக்க முடிஞ்சதுன்னா புதிய கட்சினால தாவேகனாலையும் சமாளிக்க முடியும் தானே? அது கரெக்ட் தான். ஆனா 57ல 15 சட்டமன்ற உறுப்பினர், 62 எண்ணிக்கை கூடுது, 67ல தான் ஆட்சிக்கு வர்றாங்க. 2 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியா இருந்தாங்க. யாரு? திமுக, பேரறிஞர் பிறந்த அண்ணாவினால். அதற்கு பிறகுதான் காங்கிரஸ் அகற்றிட்டு திமுக ஆட்சிக்கு வருது. ஆனால் இவர்களுக்கு எதிர்க்கட்சி அனுபவம் இல்லை, ஆளுங்கட்சி அனுபவமும் திமுக கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்பால் இந்த அரசாங்கம் நடக்க போகுது. அப்படிதான். டெல்லி எடுத்துக்கங்க, கெஜ்ரிவாலுக்கும் எதிர்க்கட்சி அனுபவம் போகாதீங்க சார். அவரும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து அடுத்தடுத்து முறை வெற்றி பெறத்தானே செய்தார். கெஜ்ரிவால் ஆட்சி போயிருச்சு அப்படின்னு இங்கேயும் போயிருமா? அப்படி அர்த்தம் இல்ல. இவங்க இப்போ திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தாவேகா ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொன்னா, இவங்க விசிகா, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இதெல்லாம் கூட்டணி அமைச்சரவையில் போயிருந்தா கூட இது ஓகே, ஒரு நம்பிக்கையா பெருமூச்சு விட்டு இருக்கலாம். ஆனா நாங்கள் திமுகவோடையும் இருப்போம், கூட்டணியில தாவேகாவுக்கு அரசாங்கம் கிடையாது, அரசுக்கு ஆதரவு அதுக்கும் கிடையாது. விமர்சனிப்போம் சொல்லியிருக்காங்க. ஆட்சி அமைக்க ஆதரவு, மறந்துவிட வேண்டாம், ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு. அதைத்தான கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொன்னாங்க. மாற்றம் வந்தால் அல்லது மக்களுக்கு ஏதாவது நெருடல் வந்தால் நாங்கள் கேட்போம், அப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால இவங்க எல்லாத்துக்கும் என்டிஏ தான் காரணம், ஆகையினால அது இது பண்ணி விடுச்சு, அது மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஐயுஎம் எல்லாம் இங்க வந்ததுனால அதை சிறுமைப்படுத்தாதீங்கன்னு சொல்றீங்க பாருங்களா? அதனாலதான் இவ்வளவு நாள் இல்ல, அதாவது ஏதோ ஒரு லாப நோக்கம் கருதி இவர்கள் ஆதரவு கொடுக்க போலங்கிற அந்த துணிலனால சொல்றாங்க. எதுவும் லாபம் இல்ல அவங்களுக்கு. நீங்க இந்த அரசு அமைப்பதற்கான ஒரு ஆதரவு தான். இல்ல நீங்க இடதுசாரிகள் ஆதரவு கொடுத்தது ஒரே நோக்கம் தான், தமிழகத்தில் ஒரு மதசார்பற்ற ஆட்சி இருக்க வேண்டும் அப்படின்றதுதான். அதுதான் அவர்களுடைய பிரதான நோக்கம். பிஜேபிக்கு எந்த விதத்திலும் இடம் கொடுத்து விடக்கூடாது அப்படின்னு. அப்போ அது திமுக தரப்புல இருந்து அவங்கள நீங்க அங்க போய் சப்போர்ட் பண்ணுங்க,
திமுக ஏதோ அனுப்பி வச்சாங்க, திமுக ஏதோ போயிட்டு பாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அந்த கட்சிகளை குறைச்சி அவங்களே மறுத்துட்டாங்க. நாங்க திரு ஸ்டாலினை சந்தித்தோம், உங்கள் கட்சி உங்கள் முடிவுன்னு சொன்னாரு. அந்த கட்சிகளுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒரு அரசியல் கட்சி அவங்க சுயமா முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. நேத்து திரு சண்முகம் அவர்களே ரொம்ப தெளிவா சொல்றாரு, நாங்க ஏன் திமுக தேர்தலுக்கு முன்னாடியே எடுத்திருந்தா இன்னும் சுயமா இருந்திருக்கும். சார் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு முடிவு எடுக்க முடியும். காங்கிரஸ் வந்து 28 சீட்டை வாங்கிக்கிட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் எல்லா செல்வாக்கையும் பெற்றுக்கிட்டு திமுகவை தோற்கடிச்சிட்டு ஆட்சி மாற போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்து இங்க வந்துட்டீங்க பாத்தீங்களா? திமுக ஆதரவை பெற்று முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு அதிமுகல ஒரு எண்ணம் இருந்துச்சு இல்லையா? நீங்களா பரப்பி விட்டது. உங்கள் இயலாமையை தற்காத்துக் கொள்வதற்காக நீங்களாக பரப்பி விட்டது.